அண்ணி பிரியாணி ஸ்மெல் செம்மையா இருக்கு நீ. ஆமா ஷீலு, செம்மையா இருக்குல்ல ஸ்மெல்லே. இன்னைக்கு வேற லெவலா இருக்க போது. எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு சொல்ல போறாங்க பார்த்துட்டு. அண்ணி நம்ம ஸ்வீட் பண்ணுவோம்ல, நம்ம பாயசம் பண்ணலாமா? சூர்யா மாமாவுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. என்ன ஷைலு நீ இப்படி சொல்ற? ஆனால் அர்ஜுன் மாமாவுக்கு கேசரியில் தான் ரொம்ப பிடிக்கும். நான் கேசரி பண்ணலாம்னு நினச்சேன். அண்ணி அண்ணனுக்கு குலோப் ஜாமுனும் ரொம்ப பிடிக்கும். நம்ம நேற்று அதனால தானே குலோப் ஜாமுன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இன்னைக்கு பாயசம் பண்ணலாம் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. சூர்யா மாமாவுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க அண்ணி. சரி, நம்ம அப்போ சூர்யா அண்ணனுக்கு பாயசம் வச்சிடலாம், அர்ஜுன் மாமாவுக்கு குலோப் ஜாமுன் வச்சிடலாம். எப்படி ஐடியா? ஓகேவா? டபுள் ஓகே அண்ணி. அண்ணி குழம்பு வெந்திருக்கும்ல அண்ணி, நம்ம இறக்கி வச்சிடலாமா? ஆமாம் ஷீலு, எல்லாரும் குழம்பு வெந்திருக்கும், நம்ம இறக்கி வச்சிடலாம். சரியா? சரிங்க அண்ணி, இறக்கி வச்சிடவா? நீ வேணாண்டா பாப்பா, நான் இறக்கி வைக்கிறேன். சரியா? அண்ணி பார்த்து பார்த்து அண்ணி, மெதுவாக தூக்கிட்டு போங்க. சரி ஷைலு. வச்சாச்சு. நீ என்னதான் ரெடி பண்ணணும்? அண்ணி நம்ம பிரியாணி ரெடி பண்ணியாச்சு, 65 ரெடி பண்ணியாச்சு, குழம்பு வச்சோம், கிரேவி வச்சுருக்கோம், தயிர் ரைத்தா வச்சுருக்கோம், அப்புறம் வந்து என்ன வச்சோம், குலோப் ஜாமுன் வச்சாச்சு. அடுத்து நம்ம இன்னும் பாயசம் மட்டும்தான் நீ வைக்கணும். சூர்யா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எக்ஸ்ட்ரா வரதாக சொன்னாங்க அண்ணன். அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கோம். அதனால போதும், நம்ம இதோட எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கோம். ஸ்வீட் மட்டும் பாயசம் மட்டும் பண்ணிக்கலாம். சரியா? அண்ணி யாரோ சூர்யா அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது யார் நீ வரது? என்னன்னு தெரியல ஷைலு, என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, அதனால இப்போ வராங்க அப்படின்னு சொல்லி தான் சூர்யா அண்ணன் சொன்னாங்க. அதனால் என்னன்னு தெரியல. அர்ஜுன் மாமாவும் அதான் சொன்னாங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, கூப்பிட்டுருந்தோம் வரல, அதனால் இப்போ வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போகும்போதே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இப்போ வர சொன்னோம், அதனால் வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, யாருன்னு பார்ப்போம் வந்ததுக்கப்புறம். ஆமாம், நீ வந்தால் தான் தெரியும் யாருன்னு. நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், இருந்தாலும் கையலை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கையல் இப்போ எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே தெரியல. எங்கே இருக்கா ஒன்றுமே தெரியல. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அழுகாத ராத்திரிகளே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. அவன் சிஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாள் என்கிட்ட எப்பயுமே. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இருந்த நாட்களை நினைக்கும் போது, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம கூட எப்படி இருந்தால, அதெல்லாம் நினச்சிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டா. இன்னொன்று இவள் எங்கே இருக்கானோ தெரியல, நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம் நீ, நம்ம எல்லாரும் ஒன்று போல் இருப்போம். இப்போது கையல் மட்டும் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீ அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, நம்மக்கிட்ட நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்ம சொந்தம் அண்ணி அக்கா இப்படி பழகுனதில்லை, நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருப்போம் சின்ன பிள்ளையிலேருந்தே. அது நமக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்குது இல்லை நீ? ஆமாம் ஷைலு, கையில் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப பாதிப்பை கொடுக்குது. சூர்யா மாமாட்டையும் நிறைய டைம் சொன்னேன், எல்லா பக்கம் தேடி பாருங்கள், எங்கே இருக்க கையில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக கொடைக்கானல் தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லவுமே, இப்போ எல்லாம் கொடைக்கானல் சுற்றி பார்க்க போயிருக்காங்கல்ல, இப்போ அங்கே எல்லா பக்கம் தேடி பார்க்கலாம்ல அப்படின்லாம் கூட நான் மாமா கிட்டே கேட்டேன். மாமாவும் நிறைய இடத்துல பார்த்தேன்னு சொன்னார், எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், நானும் பேசினேன் ஷைலு, எனக்கும் கொடைக்கானலில் தான் காணா போயிட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் நானுமே அன்னைக்கிட்ட சொன்னேன், அப்புறம் அர்ஜுன் மாமா கிட்டவும் சொன்னேன். நாங்கள் போகிற பக்கம் எல்லா பக்கம் தேடி பார்க்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. தேடி பார்த்துமே கிடைக்கலையா நீ? அவள் எங்கே இருக்கானே தெரியலேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம், எனக்கு கிடைக்கல, ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ராஜா அண்ணன் அங்கேருந்து வந்தனால ஒருவேளை வந்துட்டாலோ? இருக்கலாம் ஷைலு, ராஜா மாமா வந்தனால அவருக்கு அங்கே இல்லாதனால அவள் இல்லாமல் வேறு பக்கம் எங்கேயாவது கிளம்பி வருவோன்னு வந்திருக்கலாம். இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கலாம். அப்படி பார்த்தாலுமே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்டாச்சு. இதை தாண்டி அவளுக்கு வேறு ஃப்ரெண்டு எதுவும் வெளியூரில் எது இருக்காங்களா அப்படின்றது தெரியலல்ல. பார்ப்போம் என்னன்ட்டு. நம்ம கல்யாணம் அதனால தானே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கு. நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு.
சரி அண்ணி நம்ம பார்ப்போம். சரி அண்ணி அவங்க வந்துருவாங்கல்ல, நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணுவோம். அடி பாவி, என்ன பேசினாலும் அண்ணனுக்கு எப்படினாலும் உனக்கு பாயசம் செஞ்சு வச்சிடணும். அப்படிலாம் இல்லை நீ, டைம் ஆச்சுல நீ, அதனால தான் சொன்னேன் நீ. சரிதா சரிதா, போங்க நிச்சயமா கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க நீ. பொருங்க அண்ணன் வரட்டும், உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். அண்ணி நம்ம கல்யாணத்துக்குள்ளே எப்படியுமே கையல் கிடச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணி. அவள் கிடச்சிருவா, வந்துடுவா பாருங்களேன். நம்ம கல்யாணம் எனக்கு அந்த நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை இருக்கு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு சூர்யா மாமா, கவின் மாமா, அர்ஜுன் அண்ணே இவங்களாம் இதை சும்மா விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருங்களே, நம்ம கல்யாணத்துக்குள்ளே எப்படியுமே கையில் நம்மக்கிட்ட வந்துடுவா. எனக்கு தெரிஞ்சு சூர்யா அண்ணன், கவின், அப்புறம் அர்ஜுன் மாமா இவங்களாம் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுக்குள்ள நிறைய பேசிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால ஏதோ வகையில் அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை கையில் நெருங்கிட்டாங்களோ என்னவோ, ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு க்ளூ கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், அது சொல்லாமல் இருக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. அதனால தான் இப்போலாம் எனக்கு கையல் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவா அப்படின்ற ஃபுல் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஷைலுமா. கையல் வந்ததுக்கப்புறம் பாருங்க, நம்ம செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்ன ஃபீல் பண்ணுவா, என்கேஜ்மெண்ட்டில் நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைனால அப்படி பண்ணிட்டோம். அது அவள் காணும், வீட்டில் எல்லாருமே ஒரு சோகமாக இருந்தாங்க. அதனால அந்த ஒரு சூழ்நிலையில் பண்ணால் வீட்டில் நல்லாயிருக்கும், இன்னொன்று வயசு கடந்து போகுதில்ல, அதனால பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்போம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கையில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மேடம் இப்பயே ரெடியாக தான் இருக்கீங்க போல கல்யாணம் பண்ணுறதுக்கு? ஆமாம், நாங்கள் எப்பயும் ரெடி தான். இப்போ நீங்கள் மட்டும் என்னவா, நீங்களும் ரெடியாக தான் இருக்கீங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு? அப்போ உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்போ எங்கள் அண்ணன் வரட்டும், நான் உங்களை சொல்லித்தரேன். உங்கள் அண்ணன் வந்து சொல்லி கொடுத்தா உங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்? நீ ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரிடி, நம்ம பாயசம் பண்ணுறதே மறந்துட்டோம். வா டக்குன்னு வேலையை ஆரம்பிப்போம். பாயசம் மட்டும் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்க நீ, ஓகே நீ வாங்க ரெடி பண்ணுவோம். வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. பிள்ளைகளெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அத்தடி. ஒரு வாரம் பார்க்கலனாலும் எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயா சூர்யா எப்படியா இருக்க? உன்னை 10 நாள் பார்க்கலனாலே ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. ஐயா செல்வா, மாறா எப்படியா இருக்கீங்க? உங்களெல்லாம் 10 நாள் பார்க்காதே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கியா. எங்கே காணோம், வளரு, உமாலாம் காணோம், பசங்களை யாரையும் காணோம், கவின், அர்ஜுனு, சந்தோஷம்லாம், பிள்ளைங்களாம் இங்கே? வரோம் பெரியம்மா. கவின், சந்தோஷம்லாம், அர்ஜுனு எல்லாம் லக்கேஜ்லாம் இறக்கி வைக்க போயிருக்காங்க. உமா, துளசி எல்லாம் போயிருக்காங்கல்ல, இறக்கி வச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. சரி சரியா, என்ன ஒரு ரெட்டு வந்துட்டு போயிருக்கலாம். உமா துளசியெல்லாம் வராமையே போயிடுச்சு. இந்த போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், மாரியாருக்கு வந்தது, வண்டியில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. சரியா சரியா. என்னடா 10 நாள் ஜாலியா இருந்தீங்களா? ஜாலியா இருந்துட்டு என்ன உம்முன்னு வந்திருக்கீங்க? நல்லா தானே இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? ஏன் அப்போ ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கீங்க? நல்லா ஜாலியா தானே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்கடா. ஆமாண்ணே ஆமா. என்னாச்சுப்பா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்லுங்க. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது சரியில்லை, எதுவும் பிரச்சனையா? அது வந்து அத்தை. ஏன்பா செல்வா, மாறா என்னாச்சுப்பா? சூர்யா சொல்லு, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க. போன இடத்துல எதுவும் பிரச்சனையாச்சா? அப்பா அது வந்து ஒரு விஷயம். என்னடா? ஏன் என்னாச்சு? ஏன் மாறியா இருக்கீங்க? என்ன விஷயம்? அது வந்து சித்தப்பா, வந்து போயேன்னு சொல்லாம விஷயத்த என்னன்னு சொல்லுங்க. சொன்னாதானே எங்களால ஏதாவது பண்ண முடியும். செல்வா நீ சொல்லுடா, இனி இதுக்கிட்ட கூத்துடுற. சொல்லுங்கப்பா, உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. நீங்களா பேசிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எங்ககிட்ட சொன்னாதே அதுக்கான முடிவை நாங்கள் ஏதாவது சொல்ல முடியும். எதுவும் பிரச்சனையா இல்லை எதுவும் சொல்லுங்கள். இப்படி ஊருக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மனசு பதக்குன்னு இருக்குது, அதுக்கு தான் கேட்குறேன். இல்ல பாட்டி, எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்னடா? அப்புறம் என்னாச்சு? அப்படியே உண்மை இருக்கீங்க, அப்படியே வந்து போய் நிறுத்திட்டு இருக்கீங்க. விஷயத்த என்னன்னு சொல்லுங்க. அப்பா அது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களே. யாருடா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களா? அவங்க வந்திருக்காங்க. பாருங்க, பார்த்துட்டு எதுவும் கோவப்பட மாட்டீங்களே.
எப்பா சூர்யா, நீ ஏதோ இக்கு வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. விஷயத்தை என்ன டக்குன்னு சொல்லு. இப்படி முழுங்கி முழுங்கி பேசுனேன்னா எங்களால் என்ன தீர்வு சொல்ல முடியும்? சொல்லுப்பா. இல்ல பாட்டி, நீங்க எதுவும் கோவப்பட்டுறக்கூடாது, நீங்க அப்பா சித்தப்பாலாம் டென்ஷன் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக தான் நான் கேக்குறேன். மாறா, என்னடா செல்வா, என்ன ஏன் இவன் முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருக்கேன்? என்ன பிரச்சனை? யார் வந்திருக்கா? நாங்க என்ன டென்ஷன் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆமாண்ணே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, முதல்ல வர சொல்லுங்க. சரி சூர்யா, போய் கூட்டு வா போ. சரிங்க சித்தப்பா. என்னத்தடா முழுங்கி முழுங்கி பேசியிருக்காங்க இவங்க பேச பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கு. சரிப்பா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இவங்க எப்படிதான் விளையாடுறோம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவும் நினைக்காதீங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்காது, பாத்துக்கலாம். ஆமாம்மா, இவங்க விளையாடுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு கிடப்பாங்க. சரிப்பா. டேய், எவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம், நம்மளை எப்படி விளையாட்டுத்தனமாக பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பாருடா. நீ கவினோடையும் சந்தோஷோடையும் இவங்க அர்ஜுனோடையும் சேர்றதுனால என்னையும் கூட்டு சேர்த்து என்னையும் விளையாட்டு பசங்களாவே ஆக்கிட்டாங்கடா. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எதுவும் கோவப்பட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வேற இருக்கு. அதனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, அவன் கூட்டு வந்திருக்கான்ல, பாத்துக்கிறோம். சித்தி, உள்ள வாங்க. சித்தியா? துளசியை கூப்பிடறானோ? துளசியை கூப்பிடவா போயிட்டு வந்தா? எங்கடா காணோம்? சித்தின்னா துளசியை கூப்பிட்டியா? சித்தி, எதுக்கு பின்னாடி நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க. அத்தை. ஐயா, எம்மா செல்வி, எப்படிம்மா இருக்க? என் பிள்ளைங்க எங்கம்மா? என் பையன் எங்கம்மா? என் பேரன் பேத்திகள் எங்கம்மா? அத்தை அத்தை அத்தை, மன்னிச்சிடுங்க அத்தை. எம்மா செல்வி, எங்கம்மா போனீங்க இவ்வளோ நாள்? அம்மா செல்வி, எப்படிம்மா இருக்க? தம்பி எங்கம்மா? அம்மா செல்வி, அண்ணன் எங்க? பிள்ளைங்கள் எங்க? நல்லா இருக்கேம்மா செல்வி. ஏதோ இருக்கேன். இப்போதான் ஞாபகம் வந்துச்சாம்மா எங்களையெல்லாம். எங்கம்மா போனீங்க இவ்வளோ நாள்? வேலைக்கு தானம்மா போனீங்க? எங்கே போனீங்க? அத்தை, அவர் செஞ்ச விபரீதோ அவருக்கே முடிஞ்சிச்சு. ஐயோ, என்னம்மா சொல்ற? பாட்டி. என்ன சூர்யா? பிள்ளைங்கள் எங்கம்மா? பிள்ளைங்கள் எங்க? அதே பாட்டி, அங்க பாருங்க. அதான் நான் சொல்றேன், அங்க பாருங்க, ஹால்ல பாருங்க. இல்லையா, பிள்ளைங்க அங்க நிக்கிறாங்களா? மா கையலு கையலு கையலு. அம்மா கையில. அம்மா கையில கையில. மடி கையில, இதுல மறந்துட்டு போயிட்டேமா. கையில. அம்மா கையில ஏட்டாப்பா அங்க அல்லே நிற்கிறா. இங்க வாமா, இங்க வா, பாட்டிட்ட வாமா. இல்ல பாட்டி, இது கஷ்டமா இருந்துச்சு. உங்க மூஞ்சில எப்படி முழிக்க போயிட கில்ட்டியா இருந்துச்சு பாட்டி. அதான் இங்கே நின்னுட்டே பாட்டி. அம்மா அழகி, அழகி தரமா நீ? அழகி அழகி, பாட்டியை விட்டு இப்படிலாம் போறீங்களேம்மா. கையில் அழகி, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா. பாட்டி, எங்க குடும்பத்தை மறந்துட்டீங்களேம்மா? இல்ல பாட்டி, நான் மறந்துட்டுலாம் போல பாட்டி. பாட்டி பாட்டி, மறந்துட்டீங்களேம்மா? போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பிடிச்சுக்கோங்கப்பா, பிடிச்சுக்கோங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். இதோ இதோ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேனே. டாக்டருக்கு போட போடுடா, சீக்கிரம்டா. மாமா, அப்படியே தூக்கிட்டு போங்க. அப்பா எல்லாம் சேர்ந்து பெட்ல கொண்டு படுக்க வைங்க. நான் டாக்டர் போனை போட்டு வரேன். ஆமா, அப்படியே பிடிங்க மாமா, தூக்கிட்டு போவோம். ஹலோ ஹலோ, டாக்டர். டாக்டர் எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வாங்க டாக்டர். பாட்டிக்கு மயக்கம் போட்டாங்க திடீர்னு, என்னன்னு தெரியல. சீக்கிரம் வாங்க டாக்டர். கையல்மா, அழுகாதம்மா. நீ அழுதுன்னா எனக்கு கஷ்டமா இருக்குமா. நீ அழுகாத. அண்ணி அண்ணி, பாட்டிக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணமா அண்ணி? நான் தான் காரணமா? சொல்லுங்க அண்ணி. நான் நீ காரணம். அடியே கயல், உன் மன ஆறுதலுக்கு வேணா நீ தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலே பார்த்தா நீ தப்பு பண்ணிட்ட கயல். நீயா பண்ணல, அது சந்தர்ப்பத்தால நடந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். பாட்டிலேருந்து அப்பாலேருந்து பெரியப்பாலேருந்து எல்லாத்துக்குமே தெரியுது, புரியுது. புரியாம இல்லை கையில். இங்க
நம்ம குடும்பத்திலேயே யார் தைரியமானவங்கன்னு கேட்டால் நம்ம பாட்டி தான் எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்து அவ்வளோ தைரியமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அவ்வளோ நம்பிக்கையோடு செய்வாங்க. இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டுவாங்க. அப்படி இருக்கிற பாட்டி இவ்வளோ கலங்கி நிற்கிறாங்கன்னா நீ அதுலேருந்து புரிஞ்சுக்க வேணாமா கையல்? அவங்க மனசு உடஞ்சிட்டாங்க கையல். அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வரும், நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பாட்டி நீ இப்படி போனது கூட அவங்களுக்கு ஒரு வகையில் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனைகள், உன் மேலே வந்த பழிகள், பாட்டி கலகிட்டாங்கடி ரொம்ப. அதனாலதான் பாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உன்னை பார்த்தோடே அதனாலதான் பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்கடி. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான், எமோஷ்னல்ல வந்த மயக்கம் தான். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குல்ல, அதனாலதான் கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு சரி பண்ணிட்டாங்கல்ல டாக்டர் வந்து, அதனால ஒன்றும் இல்லடி கையல். நீ எதுவும் நினைக்காதம்மா. ஆமா கையல், எதுவுமே நினைக்காதம்மா. கையல் நீ எதுக்கு வருத்தப்படாதம்மா கையல், எல்லாமே சரியாயிரும். எல்லாமே சரியாகி நல்ல முறைக்கு வந்துடும். நீ எதுக்கு வருத்தப்படாத சரியா? நீ வருத்தப்படப்பட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்வோம் நாங்கள். அது புரிஞ்சுக்கோ சரியா? எல்லாமே சரியாயிரும், பாட்டிக்கும் சரியாயிரும். பாட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒன்றும் ஆகாது நம்ம பாட்டிக்கு. கையல் நீ இந்த வீட்டில் இல்லாத ஒவ்வொரு நாட்களும் இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்டா, புரிஞ்சுக்கோ. நீ திரும்பவும் நீ கவலைப்பட்டுட்டே இருக்காத. உன்னை பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கண்ணை தொடச்சுரே, அழுக்காத சரியா? நீ இருக்கேன்ல, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல கூட, எதுக்கு நீ கலங்குற, எதுக்கு அழுகிற? அழுக்காத சரியா? சரிங்க நீ. கையல் அழுக்காத கையல், கண்ணீரத்தோட அழுகாத. உண்மையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். இதுல சின்னத்தை வேற வந்து வெள்ளுன்னு வெளுத்துட்டாங்க. அதுல பெரியத்தையும் கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் பழி சொல்லும்போது பெண்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. அதுதான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதான் இவளை போட்டு அடைச்சிட்டாங்க. கையலுமா அழுகாதம்மா. ஆமாண்டி அழுகாத அழுகாத, நீ முதல்ல நிப்பாட்டி, இல்லை நானும் உன்னை அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. அண்ணி நீங்க வேற பேசாம இருங்க. ஏற்கனவே அவங்க அத்தைங்க 2 பேரும் அடிச்சுட்டாங்க, நீங்க வேற அடிக்கிறேன்னு சொல்றீங்க. அழுகாதம்மா கையல், அழுகாத. ஷைலு இன்னும் யாரும் சாப்பிடாம இருக்கிறாங்கடி, என்னடி செய்யறது? நீ அழுகிறத நிப்பாட்டி ஷைலு. நீங்க சேர்ந்துக்கிட்டு அழுகிற அவ கூட சேர்ந்து. அண்ணி கஷ்டமா இருக்குல்ல, நீ அழுகிறது முதல்ல நிப்பாட்டுங்க எல்லாரும். நீ நான் அழுகாத பாப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. அழுகாத சரியா? அழகி நீ அழுதுட்டு இருக்கியா? அழுகாத. இங்க பாரு கையல், நீ அழுகிறனால எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அழுகிறது முதல்ல நிப்பாட்டு. சுத்தி பாரு, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு சொல்றது உனக்கு புரியுதா? காதுல கேக்குதா கேட்கலையா? சரி அழுகல, நீ அழுகாத. ஷைல நீங்க அழுகாதீங்க. நீ அழுவீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நீ அழகி மீனா நீங்களும் அழுகாதீங்க. அழுவீங்கன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும் பார்த்துக்கோங்க, எல்லாரும் அழுகிறத பார்த்தா. சரி அழுகல. சரிடி அண்ணி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு கொடுத்துருவோமா அண்ணி? கையலுக்கு அழகிக்கு மீனாக்கலாம். நீ எனக்கு பசி இல்லை நீ. அப்படியே அடிச்சேன் வை. நீ மித்தவங்க கிட்டலாம் நீ ஏமாத்தலாம், ஆனால் என்கிட்ட நீ ஏமாற்ற முடியாது பார்த்துக்கோ. வந்துட்டால உன் பாசக்கார அண்ணி இனி தட்டில் வச்சு ஊட்டி விடுவா. ஆமாம், ஏன் செல்லங்களுக்கு அப்போ நான் ஊட்டி விடாம வேறு யார் ஊட்டி விடுறது? ஆமாம், அப்படியே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ இன்னும் தலையில் ஏறி ஆடுவா. அண்ணி உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சாம்ல அண்ணி? அண்ணன் சொன்னாங்க உங்களுக்கு அண்ணனுக்கு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அண்ணி. அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உனக்கும் அர்ஜுன் மாமாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சாம்ல. உனக்கும் அர்ஜுன் மாமாவுக்கும் அண்ணனுக்கும் ஷைலு அன்னைக்கும் நிச்சயமானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமாண்டி கையில் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன நீ இல்லைன்னு தான் எங்களுக்கு கவலை. ஆனால் எனக்கு கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கல்யாணத்துல நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம்ல, அப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்களா? எடுத்தாங்க, எனக்கு காட்டுங்க எல்லாமே. அண்ணி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துப்பாங்களே நீ, காட்டுங்க நீ. சரிடா காட்டுறோம். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டா தான் அடுத்து நாங்கள் காட்டுவோம் சரியா? ஆமாண்டி முதல்ல சாப்பிடுங்க 3 பேரும், அப்புறம்தான். நான் சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஷைலு நீ போய் நிலாவையும் இனியாவையும் கூட்டு வா, அவங்களே உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம்.
சரி அண்ணி. நான் மேலே இங்கே போக சொல்லிட்டு நான் வந்து நானும் வரேன். ஒன்றா சாப்பாடு போடுவோம். சரி சைலுவா. ஆனந்தி, ஷைலு. அஸ்வின் மாமா வந்திருக்காடி. மாமா வாங்க, உள்ள வாங்க. உள்ளதான் இருக்கோம், வாங்க உள்ள வாங்க. கதவு திறந்தா இருக்கு. சரிம்மா. அஸ்வின் மாமா. அஸ்வின் அண்ணே. என்னம்மா? அண்ணே, என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு அங்கேயே நின்று பெருக்க பெருக்க பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். கையல் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரி, எதுவும் நினைச்சு கவலைப்பட்டு அழுதுட்டே இருக்காது என்ன? அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. சரியா, அது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி மாமா, வாங்க. அழுகலாம் இல்லை, வாங்க வந்து உட்காருங்க. இல்லைம்மா, கையில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, போகணும். அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி சரி மாமா. அதெல்லாம் எதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காது. பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. சரியா, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். அதில் பாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கோங்கம்மா என்னன்னு. எதெல்லாம் நான் அவசரம்னா ஃபோன் போடுங்க. சரி மாமா, ஃபோன் பண்ணுறோம். அண்ணே, என்ன சாப்பிடாம போற? இல்லைம்மா, முக்கியமான வேலை இருக்குது. நான் போயிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இரு, நான் ஜூஸாவது போட்டு தரேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போங்க. வெறும் வயிற்றோடு போயிட்டு இருப்பீங்க அப்புறம். இல்லைம்மா, கீழே ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அதுவே போதும். போயிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன். வந்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா, டிலே ஆக்காம வாங்க. வேமா வந்து சாப்பிடுங்க. மதியான நேரத்தில் வெளில போயிட்டு இருக்கீங்க. ஆமாம் மாமா, வாங்க வேமா வந்து சாப்பிடுங்க. சரிம்மா, வந்து சாப்பிட்றேன். அழகி, எப்படிம்மா இருக்க? மாமாட்ட பேச மாட்டேற? அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா, அதையும் பேசல. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன்டா. பார்த்துக்கோங்க. என்ன நீங்களும் சாப்பிடுங்க. என்ன வந்து சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா? இல்லை மாமா, எவ்வளவுமே சாப்பிடல. அழுதுகிட்டே உட்காந்தாருங்க. இப்போதான் சமாதானப்படுத்திட்டு உட்காந்துருக்கோம். இந்த சாப்பாடு வைக்கணும் அம்மா. அந்த இனியா நிலாவில் எங்கே போனாலும் தெரியல. அவளுங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும். அங்கே கவின் ரூம்ல தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. போய் பாருங்க. இனியா நிலாவும் அங்கே தான் இருந்தாங்க. சூர்யா, அர்ஜுனு, சந்தோஷ், கவின் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களையும் சாப்பிட சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. சரியா? அப்படியே உட்காந்து அழுதுட்டே இருக்காம. சரிங்க மாமா. அப்புறம் இந்த பொண்ணு யாருமா? ஏன் வாலு, நீ தான் சிரிக்கிறியா? எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மாதான். இது லக்ஷ்மி சித்தி இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு, மூத்த பொண்ணு. எப்படி? அண்ணன் பக்க மாட்டேன் பார்த்துக்க. என்னன்னே கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன எது கேட்டுக்கிட்டு வரீங்க? அழகியும் சஞ்சயும் தானே லக்ஷ்மி எடுத்து பிள்ளைங்க, அதனால தானே கேட்டு. மாமா, இன்னும் உங்களுக்கு குறையில மாமா. அம்மா, நீங்க போய் வேலையை முடிச்சு மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிம்மா. சரிம்மா, இருங்க, போயிட்டு. என்ன ஏதாவது மருந்து வச்சுட்டு போயிட்டியா? உனக்குலாம் சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் போயிட்டு வரேன் சொல்லதான் திரும்பினேன். போயிட்டு வரேன், எல்லாரும் உட்காருங்க. போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வானே. எதுக்கு நீ போயிட்டு வரேன்ட்டே இருக்க? மாமா போயிட்டு வாங்க மாமா. பாய் மாமா, போயிட்டாங்க. பாய் பாய். மீனா, அழகி, 2 பேரும் போங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. போங்க, சாப்பிடலாம். சரிக்கா. இங்க இருக்க ஒரு காதல் கதையவே நம்மளால சமாளிக்க முடியல. இதுல இன்னொன்னு வேறையா? அண்ணன் இப்படிலாம் பண்ணாதே. ஆமாடி, மாமா இப்படிலாம் பண்ணவே மாட்டார்ல. என்ன திடீர்னு புதுசா பண்றாரு? ஒருவேளை அண்ணனுக்கு மீனவை பிடிச்சிருச்சோ? இருக்கும். அந்த பிள்ளைக்கும் யாருமே இல்லை. நடந்தா நல்லா தான் இருக்கும். சரி, பார்ப்போம் என்னன்னு. இதுக்கு பிரச்சனை இருக்காது. அத்தையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சரி, பார்ப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். அந்த பொண்ணு மனசுலேயே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளாம் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அண்ணனுக்கு ஒரு கண்ணு இருக்குது. சரி, பார்ப்போம். கல்யாணத்தில் முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைக்கும் யாருமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கா. அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் நல்லது தானே? ஆமாடி, நல்லது தான். ஆமாக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லது தானே. மாமாவும் நல்லவர் பார்த்துக்கிடுவார் அவளை. அதனால் பிரச்சனை இருக்காது. நல்லதுதான். ஆனால் அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும். நிறைவே விட்ட வழி. சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்ப்போம்.
சரி நீ நடக்கிறது நடக்கட்டும், வாங்க போய் பாப்போம். இருக்கிற பிரச்சனையவே சமாளிக்க முடியல. சரி வா நம்ம சாப்பாடு எடுத்துப்போ. போய் கை கால் மிச்சு கழட்டு அடி போடி. நீயும் போய் ஷைலு போய் இனியா நிலாலாம் போய் கூட்டிட்டு போ. சரி நீ